வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். திமுக சார்பில் ஓரடியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தனது வீடு அமைந்துள்ள ஆழ்வார்பேட்டையில் வீடு வீடாக சென்று உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபட்ட முதலமைச்சர். திமுக மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி குறித்து பேசி வருவதாக வெளியான தகவல்கள் அனைத்தும் வதந்திதான். பாமக செயற்குழு பொதுக்குழு கூடி தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவு செய்யும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் திட்டவட்டம். எந்த கட்சியோடு எந்த அணியோடு கூட்டணி சேருவது என்பது முடிவு செய்யும். அதனால திமுகவோட பேசிருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிருக்காங்க, அங்க அவங்களோட பேசிருக்காங்க. சேலம் பாமக எம்எல்ஏ அருளை கட்சியில் இருந்து நீக்கும் அதிகாரம் அன்புமணிக்கு இல்லை. நிர்வாகிகளை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டுமே உள்ளது என பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. அவரை நீக்கும் அதிகாரம் தமிழகத்தில் டிரான்ஸ்பார்மர்கள் கொள்முதலில் நடந்த முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி உள்ளிட்டோருக்கு எதிரான புகார். வழக்கு பதிவு செய்ய அனுமதி வழங்குவது குறித்து ஒரு வாரத்தில் முடிவெடுக்கப்படும் என தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். திருபுவனம் மடப்புரம் பத்திரகாளி கோவில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட வழக்கு. இரண்டாவது நாளாக சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை மேற்கொள்ளும் நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ். அஜித்குமார் கஸ்டடி மரணத்தில் சாட்சிகள் அனைவரும் அச்சத்தில் உள்ளதாக முக்கிய சாட்சியான சக்தீஸ்வரன் பரபரப்பு பேட்டி. அஜித்குமாரை நான் அடித்ததாக என் மீதே போலீசார் பொய் புகார் கூறுவதாக வேதனை. ஆனால் இது நான் வந்தவன தான் என்னை சார்ந்த மற்ற சாட்சிகளும் ரெடியானாங்க, ஒரு சிலர் பயந்தவங்க கூட. ஆனால் இன்னைக்கு அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கணும்னு எனக்கு ஒரு மாதிரி தோணுது. எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னைய பற்றி கவலை. போலீசார் தாக்கியதில் மரணமடைந்த கோயில் ஊழியர் அஜித்குமார் குடும்பத்தினருடன் தவேக தலைவர் விஜய் சந்திப்பு. அஜித்குமாரின் தாய் மற்றும் சகோதரரை நேரில் சந்தித்து ஆறுதல். அஜித்குமார் குடும்பத்திற்கு தவேக சார்பில் 2 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கினார் நடிகர் விஜய். எதற்கும் கவலைப்பட வேண்டாம், தவேக என்றும் துணை நிற்கும் என அஜித்குமாரின் தாய் மற்றும் தம்பியிடம் உறுதி. எனவே அவரை பற்றி நீங்கள் இதையெல்லாம் கவலையே. காவலர்களால் தாக்கப்பட்ட உயிரிழந்த அஜித்குமார் வீட்டிற்கு விஜய் சென்றது அரசியல் ஸ்டாண்ட் என அமைச்சர் ரகுபதி விமர்சனம். மக்களின் மனதில் முதலமைச்சர் இருக்கும்போது எந்த ஸ்டண்டும் எடுப்படாது எனவும் பேட்டி. அவரை பற்றி நீங்கள் இதையெல்லாம் கவலையே படாது. தமிழக முதல்வர் நேற்று அந்த திருப்பூருக்கு நேரில் வராம கோவிலில் கைப்பொழுது ஆதரவு போயினாரு. நேற்றுக்கு வந்து விஜய் திடீரென்று அந்த வீட்டுக்கு சென்று நிதியுதவிகளை வழங்கியிருக்காரு. சார், இதெல்லாம் அரசியலில் வந்து எந்த ஸ்டெண்டும் எடுபடாது. ஏன்னா நாங்கள் மக்களுடைய மனதிலே இருக்கின்றோம். மக்களுடைய மனதிலே தளபதி இருக்கின்ற பொழுது வேறு எந்த ஸ்டெண்டும் அங்கே எடுபடாது. இளைஞர் அஜித்குமாருக்கு எதிராக நகை திருட்டு புகார் அளித்த பெண் மீது ஏற்கனவே மோசடி புகார்.
கடந்த 2010ஆம் ஆண்டு திருமங்கலம் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். சிவகாசி பட்டாசு வெடிவிபத்தில் பலியானவர்களின் எண்ணிக்கை 9ஆக உயர்வு. நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் மறியல் போராட்டம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலை விபத்தில் 9 பேர் பலியான சம்பவம். நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க கோரி போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை எஸ்பி மிரட்டும் துணியில் பேசியதாக குற்றச்சாட்டு. ஸ்டாலின் அரசின் கொடுங்கோன்மையிடம் வரலாற்று பாசிசம் தோற்றுவிடும். சாத்தூரில் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு கூடுதல் நிவாரணம் கோரி போராடியவர்களை மிரட்டிய எஸ்பிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். சென்னை திருவொற்றியூரில் தேங்கிய மழைநீரில் மின்சாரம் தாக்கி 17 வயது மாணவன் உயிரிழப்பு. மின்வாரிய அதிகாரிகளை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. சிங்கார சென்னை என்று சொன்னவர்கள் பாதுகாப்பற்ற சென்னையை தான் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். திருவொற்றியூரில் மாணவன் மின்சாரம் தாக்கி உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூரில் தேங்கி கிடந்த மழைநீரில் மின்சாரம் பாய்ந்து 17 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம். அரசின் அலட்சியமே உயிரிழப்புக்கு காரணம் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். மேட்டூர் அணை திறக்கப்பட்டு 20 நாட்களுக்கு மேலாகியும் கடைமடை பகுதியை சென்றடையாத தண்ணீர். பாசன மதகுகள், கதவணைகள் முறையாக பழுது பார்க்கப்படவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டதாக சென்னை துறைப்பாக்கத்தில் கல்லூரி மாணவர் ஒருவரை காவல் நிலையம் அழைத்து சென்று தாக்கிய போலீசார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் தொடர்பான வீடியோ தற்போது இணையத்தில் வெளியாகி அதிர்ச்சி. சென்னை ஆவடி பகுதியில் நீட் தேர்வின் போது கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மறுதேர்வு கோரி தொடரப்பட்ட வழக்கு. நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். திருவள்ளூர் மாவட்டம் புல்லரம்பாக்கம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த சிறுமியை கடித்து இழுத்த தெருநாய். சிறுமியின் ஆடையை கடித்து இழுத்து சென்ற திருநாயின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூர் கிராமத்தில் முதியோரை கட்டி போட்டு 200 சவரன் கொள்ளை. தடயங்களை சேகரித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை. மதுரையில் திருட்டு வழக்கு ஒன்றில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவின் முன்னாள் ஓட்டுநர் கைது. 42 லட்சம் ரூபாய் திருடப்பட்ட வழக்கில் முன்னாள் ஓட்டுநர் சுரேஷ் உட்பட 4 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. பிரசித்தி பெற்ற சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். சோதனை நடத்தியதில் புரளி என போலீசார் உறுதி செய்ததை அடுத்து பக்தர்கள் நிம்மதி.